What if your college experience wasn't just about attending lectures and taking up exams, but instead prepared you for the industry since day one? That's exactly what RSmart aims to do. Welcome to this exclusive conversation with Ms. Manju, lead RSmart Intellect. Thank you for joining with us today, ma'am. Thank you, Nitika. Ma'am, I would like to ask that how does RSmart differ from other courses? ஓகே ஆர்ட்ஸ்மார்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் நீங்கள் பிக் பண்ணிங்களா அங்கே என்ன நடக்குங்கிறத நம்ம பேசலாம். ஸோ ஒரு 4 years ஆஃப் கோர்ஸில் நீங்கள் என்ரோல் ஆவீங்க, த்ரூ செமிஸ்டர்ஸ் நீங்கள் ப்ரோக்ரெஸ் ஆவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமிஸ்டர்ஸ்க்கும் உங்களுக்கு லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. லைக் யூ கெட் டு டேக் இன்டர்னல் எக்ஸாம்ஸ், அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூ கெட் டு டேக் இன் செமிஸ்டர் எக்ஸாம்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ் வரும், அடுத்த செமிஸ்டருக்கு ப்ரோக்ரெஸ் ஆவீங்க. ஸோ திஸ் வில் லூப் ஆன், திஸ் வில் கீப் ஆன் லூப்பிங் ஆன் அன்டில் ஒரு 7th செமிஸ்டர் வரைக்கும் நடக்கும். ஸோ when you start into when you enter into your 7th semester அப்போ தான் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாட் யூ ஹவ் ஸ்டடிட் இன் அகாடமிக்ஸ் will not for sure help for your placement. That will be கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போது அந்த லாஸ்ட் மினிட்டில் போய்ட்டு திரும்பவும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் கம்மி டைம் ஃப்ரேம் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியில் என்ன கேட்பாங்களோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்கணும். அந்த டைம் கண்டிப்பாக பத்தாது. அதுவும் நீங்கள் ஒரு ஹை ஆஃபர் வாங்கணுங்கிற ஒரு எய்மில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோட் ஆஃப் லேர்னிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. Ma'am, as you said, I accept that students will be really stressful if they are focusing on only placements in the end. But how does RSmart actually affect that? Okay, so your question is like what RSmart is actually doing, Yeah. right? So how we are different from the traditional learning courses. Okay, I'll explain you. So RSmart is actually a corporate style learning program that focuses on experiential way of learning. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஷியல் வே ஆஃப் லேர்னிங்காக தான் இருக்குது. லைக் யூ லேர்ன் ஒன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸஸ். இட்ஸ் நாட் லைக் யூ வில் கீப் ஆன் ஸ்டடிங் டெக்ஸ்ட் புக்ஸ். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்காம ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பயுமே கற்றுக்க மாட்டீங்க. எவ்ரிதிங் யூ லேர்ன், யூ எக்ஸ்பெரிமெண்டட் அண்ட் தென் ஒன்லி யூ லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் தட் எக்ஸ்பெரிமெண்ட். தட் இஸ் ஹவ் அவர் லேர்னிங் இஸ். அப்போ இது எதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஃபோக்கஸ் ஆஃப் RSmart லேர்னிங் ப்ரோக்ராம் இஸ் கெரியர் ரெடினஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை டே 1 ஆஃப் தயர் கோர்ஸில் இருந்து எப்படி கெரியர் ரெடியாக பில்ட் பண்ணுறது, அவங்களோட கம்பீட்டன்ஸியை பில்ட் பண்ணணும், அவங்களோட ஸ்கில்லை பில்ட் பண்ணணும், அவங்களோட ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஸ்கில்ஸை பில்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மோட்டோ வச்சுட்டு டுவர்ட்ஸ் தட் மோட்டோ வி ஆர் ரன்னிங். ஸோ அது எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் லேர்னிங் பார்ட்ஸ் இருக்குது. ஒரு பார்த்துக்கும் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கோலை ஸ்டூடெண்ட் அட்டைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பீரியாடிக் அசஸ்மெண்ட்ஸ் வச்சு அவங்களோட ப்ரோக்ரெஸை ட்ராக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் எதில் வீக்காக இருக்கிறாங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்து வீக்கான ஏரியாஸ்க்கு இன்டென்சிவான ட்ரைனிங் கொடுத்து வி ஆர் மேக்கிங் தெம் கெரியர் ரெடி ரைட் ஃப்ரம் த day 1 of their enrollment. Ma'am, as you mentioned, students will be focusing on their entrepreneurship skills, getting even ready for their career readiness. So how does that work if students have multiple interests? Okay, that's a curious question. I understand, Nitika. So of course students will have multiple interests. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவங்க வெளியே போய் சொல்லிக்க முடியாது. அதே ஒரு ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா எனக்கு ஏஐடிஎஸ் மட்டும்தான் தெரியும், ஐ டு நாட் நோ எனி திங் அபவுட் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது. எனிவேஸ் வி ஆர் ஆல் கனெக்டட். அப்போ யூஸ்வலி டாக்டர் பிஎன் வந்து ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பொழுதுமே ஹரிசாண்டல் எக்ஸ்போஷர் இருக்கணும் த்ரூ ஆல் த டொமைன்ஸ், வெர்டிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீனிங் என்னென்ன டொமைன்ஸ் இருக்கோ அந்த அத்தனை டொமைன்ஸ்லேயும் ஒரு ஹரிசாண்டல் எக்ஸ்போஷர், ஹரிசாண்டல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். பட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு ஒன்று சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வெர்டிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை வந்து அவங்க மாஸ்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு சார் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலமாக இருந்தாலும் லேர்னிங் பார்ட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். ஒரு பார்த்துக்கு ஒரு கேர்ள் இருக்கும். ஸோ என்னென்ன லேர்னிங் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அகாடமிக் மேண்டேட்ஸ். ஸோ அகாடமிக் மேண்டேட்ஸ் அப்படிங்கிறபோது அவங்க கரிக்குலமில் சில அகாடமிக் கோர்சஸ் படிப்பாங்க. அந்த அகாடமிக் கோர்சஸ் மட்டும் படிக்காமல் அதுக்கு ரெலவெண்ட்டாக அந்த அகாடமிக் திங்க்கு தேவையான ஸ்கில்லை அகாடமிக் மேண்டேட்ஸ் அப்படிங்கிற பார்ட்டில் கொண்டு வந்து அதை அவங்கள பண்ண வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் ஐம் ஆல்மோஸ்ட் ட்ரைங் டு ரீச் த ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின். இந்த ஸ்கில் எக்ஸ்பான்ஷனில் என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து ஒரு ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் எனக்கு ஏஐடிஎஸ்ஸை தவிர ஐ வுட் ஆல்சோ லைக் டு லேர்ன் ஜாவா ஃபுல் ஸ்டாக், இல்லைனா எனக்கு பைத்தன் ஃபுல் ஸ்டாக் படிக்கணும், இல்லைனா நான் பேக் எண்ட் டெவலப்மெண்ட் பற்றி கற்றுக்கணும், இல்லை ஐ வுட் ஆல்சோ லைக் டு லேர்ன் வாட் சைபர் செக்யூரிட்டி இஸ் அப்படின்னா, யா வி ப்ரொவைட் யூ த ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து இந்த ஸ்கில் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற பூல்குள்ளே வந்துடும்.
அடுத்த பூல் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஏடிஎஸ் டிகிரி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏடிஎஸை பற்றி ஆல் இன் அண்ட் அவுட்ஸ் கண்டிப்பாக தெரியணும். ஸோ நீங்கள் எந்த டொமைனை உங்களோட லேர்னிங் பார்த்தா சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோலை கண்டிப்பாக அட்டைன் பண்ண வச்சுருவோம். அது எந்த பூலில் வரும் அப்படின்னா டொமைன் எக்ஸலன்ஸ் பூலில் வரும். ஸோ த ஃபைனல் பூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கேம்பஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த கிராஸ் கேம்பஸ் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் பார்ட்டிசிபேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு ஐஐடிஸில் ஒரு ஹேக்கத்தான்ஸ் நடக்குது, என்ஐடிஸில் ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னா வி மேண்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ அண்ட் பார்ட்டிசிபேட் இன் ஆல் தோஸ் ஈவெண்ட்ஸ். அது எதுக்காகனா டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சொசைட்டி அண்ட் வாட் இஸ் ஆக்சுவலி நீடட் இன் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் கூட அவங்க அலைன்டாக இருக்கணும், அவங்களுக்காக அந்த லேர்னிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிராஸ் கேம்பஸ் சேலஞ்சஸையும் நாங்கள் மேண்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலமாக இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியான லேர்னிங் பார்த்து சூஸ் பண்ணி தே கேன் எக்ஸல் இன் தட். Okay. Ma'am, as you mentioned, students are doing academic mandates and even are participating in external hackathons. That sounds like a lot of stuff they are doing. How is the progress tracked and is there any metrics for it? Yeah, of course we do have a metrics and that's our brainchild, we would say. LGI அப்படின்னு சொல்லுவோம், லேர்னர்ஸ் க்ரோத் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த LGI அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ பர்சனலைஸ்ட் மெட்ரிக். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இது ஒரு பர்சனலைஸ்ட் மெட்ரிக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஸ்டூடெண்ட்டோட மெட்ரிக் 4 டிஃப்ரெண்ட் ஸ்கில்லை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first one is their cognitive intelligence. ஸோ இந்த cognitive intelligence is actually contributing more to LGI. 40% of the score வந்து cognitive intelligence தான் வரும். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட டெக்னிக்கல் எபிலிட்டியை நாங்கள் ட்ராக் பண்ணுறோம் as well as அவங்களோட கிரிட்டிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ். ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோன்னா அந்த ப்ராப்ளமோட அப்ரோச்சபிலிட்டி, அவங்க அதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரெண்டையும் மெஷர் பண்ணி தான் இந்த காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸோட ஸ்கோர் இருக்கும். ஸோ that will contribute almost 40% of your LGI score. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். ஸோ சாஃப்ட் ஸ்கில் நம்ம எப்பயுமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மற்ற ட்ரெடிஷ்னல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸில் அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு கொடுக்கறது கிடையாது. பட் எல்லாரும் என்ன மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் which so many traditional courses misses out. But we do not want to do that. அதனால சாஃப்ட் ஸ்கில்லையுமே day 1ல இருந்து அந்த ட்ரைனிங்கும் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக RSmart ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கும். அதில் எதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்கில் த்ரூ லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங், அந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்லையும் அனலைஸ் பண்ணி அந்த லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். எதுக்குன்னா LGIக்கு. ஸோ லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் வந்து 30% ஆஃப் அ ஸ்கோர் வந்து LGIக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். Ma'am, as you mentioned, LGI each ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுங்க. ஸோ லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் வந்து 30% LGIக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது இல்லாமல் அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த பேராமீட்டர் வந்து ஒரு ட்ரிக்கியான பேராமீட்டர். இது எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா யூஸ்வலாக பிளேஸ்மெண்ட்ஸில் வர கம்பெனிஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுது ஆனால் அவங்களுக்கு தெரியுதுங்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை, தே லேக் பிஹைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்கள கான்ஃபிடென்ட்டாகவும் ஆக்கணும். ஐ நோ த ஆன்சர்ஸ், ஐ எம் கேப்பபிள் அப்படின்னு வி ஷுட் மேக் தெம் ஃபீல் கான்ஃபிடென்ட். எனக்கு தெரியும், என்னால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸை இன்கல்கேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வி அரைவ்ட் அட் திஸ் பேராமீட்டர், தட் இஸ் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ், விச் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு 20% ஆஃப் LGI. இதில் நாங்கள் 2 மெஷர் பண்ணுவோம். ஒன் இஸ் த happiness index அப்படின்னு சொல்லுவோம். லைக் how happy they are with the RSmart curriculum, how happy they are in the campus. and next index பார்த்தீங்க அப்படின்னா knowledge index அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பற்றி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளமை என்னால் சால்வ் பண்ண முடியாதா அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலையும் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்துனது தான் நம்மளோட செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் பேராமீட்டர், which is actually contributing 20% to the LGI. The final parameter is ESI அப்படின்னு சொல்லுவோம், emotional and social intelligence, which contributes at least of 10% to the LGI. So emotional and social intelligenceல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் அவங்களோட அட்டெண்டன்ஸ், அவங்களோட பங்க்சுவாலிட்டி ஆஃப் டூயிங் அ ஒர்க், அதுக்கப்புறம் அவங்களோட டிசிப்ளின், அதுக்கப்புறம் அவங்களோட இன்டராக்ஷன் ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் கிட்டே எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மெஷர் பண்ணி அதை ESI ஸ்கோராக ஆட் பண்ணுவோம். ஸோ 40 ஃபார் cognitive intelligence, 30 for linguistic intelligence, 20 for self-intelligence and 10 finally for the ESI, emotional and social intelligence. So total 100% is our LGI, the personalized metric for RSmart students. Ma'am, as you mentioned, each student will have their own LGI score.
அந்த LGI ஸ்கோரை மெஷர் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பீரியாடிக் அசஸ்மெண்ட் இருக்குமா? இஸ் எக்ஸாக்ட்லி வி டூ ஹாவ். ஸோ பீரியாடிக் அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு 2 அசஸ்மெண்ட்ஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம், 2 சேலஞ்சஸ் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம். இனி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் என்னென்னா, இந்த எல்லா சேலஞ்சஸுமே ப்ரீ இன்ஃபார்ம்டாக நடக்காது. சிலது ப்ரீ இன்ஃபார்ம்டாக நடக்கும், சிலது பல பல அசஸ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு சர்ப்ரைஸாக தான் நடக்கும். லைக் வி டு நாட் இன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஃபோர் ஹேண்ட் ஸோ தட் தே கம் ப்ரிப்பேர்ட், தே கம் ப்ரிப்பேர்ட். அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகி வந்தால் அதோட அவுட்புட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ப்ரிப்பேர் ஆகாமல் வர்றாங்க அப்படின்னா தான் நமக்கு தெரியும் அவங்க கிளாஸில் என்ன இன்புட் எடுக்கிறாங்க த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி லெக்சர், அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால நம்மளோட அசஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரீ இன்ஃபார்ம்டாகவும் நடக்கும், இன்ஃபார்ம் பண்ணாமல் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாகவும் நடக்கும். லைக் வி ஹவ் ஹோஸ்டட் த்ரில்லர் Thursday சேலஞ்சஸ், மிஸ்ட்ரி மண்டே சேலஞ்சஸ், ஃபன் ஃப்ரைடே சேலஞ்சஸ் கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயத்தை அவங்க படித்தாங்க அப்படின்னா அந்த ஃபன்னாக எப்படி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஸோ ரீசெண்டாக கூட ஜாவா ஃபன் ரன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்தது. அப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் என்னென்ன ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மூவி டைலக்டோட கம்பேர் பண்ணி அந்த ஊப் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தட் வாஸ் ஆக்சுவலி a lot of fun thing. ஸோ அந்த மாதிரி அசஸ்மெண்ட்ஸ் பீரியாடிக்காக இருக்கும். ஆனால் அந்த அசஸ்மெண்ட்ஸ் வந்து எப்பொழுதுமே ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி மட்டுமே இருக்காது. ஸோ ஒரு வீக் 2 சேலஞ்ச் ஹோஸ்ட் பண்ணுவோம். அந்த சேலஞ்சோட ரிசல்ட்ஸ் நாங்கள் பை வீக்லி அந்த சேலஞ்ச் ரிசல்ட்ஸை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சேலஞ்ச் வின்னர்ஸ்க்கு ஆப்வியஸாக வி டூ ரெகக்னைஸ் தெம் வித் கிஃப்ட்ஸ், வித் மேக்கிங் தெம் ஃபீல் ப்ரிவிலேஜ்ட் இன் த கிளாஸ். Ma'am, as you mentioned, students will be having 2 challenges per week. That makes it 4 challenges in 2 weeks. Wouldn't that be really stressful for the students? Okay, stressful. Good question, Nitika. But stressful அப்படின்னா like yeah, they might get stressed out. But we also have solution to handle that stress. அதுக்கு முன்னால் லைக் ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே போகணும், லைக் ஐ டூ ஹாவ் அ கோல் அண்ட் ஐ வாண்ட் டு அச்சீவ் தட் கோல் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அது நம்ம அதில் ஃபார்வர்டே ஆக மாட்டோம் இல்லையா. ஸோ தட் இஸ் மை வியூ. ஸோ பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக மாட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் தே வில் கெட் ஸ்ட்ரெஸ்ட் ஃபார் த சேலஞ்சஸ். பட் ஒரு சேலஞ்ச் முடிக்கிறப்பவும் வி அனௌன்ஸ் த வின்னர்ஸ் ஆஃப் சேலஞ்ச், வி ட்ரீட் தெம் ப்ரிவிலேஜ். லைக் அவங்களுக்கு ஃபன் வேணும்னா லைக் வி டேக் தெம் டு மூவிஸ், ஃபுட் வேணும்னா வி ஆஃபர் தெம் ஃபுட் கூப்பன்ஸ் ஆர் த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். எல்லா சேலஞ்சஸ்லையுமே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு we elevate them to the prime students of our entire category. We give them a batch, prime அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கொடுத்துருவோம். ஸோ எங்கே போனாலுமே they will feel privileged. prime ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்போது ஆப்வியஸாக அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகிடும். அதுவும் எடுத்து கம்மி ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் we do have trained psychologists, so who will be daily meeting students and will be giving them positive affirmations and they'll help them to handle the positive stress, what they gain from this particular thing. So edukkum mela I really don't have an idea on how stressful they'll feel. We are keeping them stressful. Of course positive stress irukku, edukagana avanga goal achieve pandradhukaga. So avanga stressful feel பண்ணும்போது obviously adukku theviyana fun elements ume irukku. Ma'am, as you mentioned, there's a batch called Prime, only for the ones who performed really good. But I don't think everyone will be able to come in that category. So how do you categorize them, ma'am? Yeah, we do have 3 categories. The prime category is the topmost category. Next comes promising category that will actually hold average and above average students. And the last category is your at-risk category. So why do we have these 3 categories அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா only then we'll be able to give personalized training for students. Like நான் ஒரு கான்செப்ட் நடத்துகிறேன்னா அந்த கான்செப்ட் அட் அ டைமில் ஒரு 10 பேருக்கு புரியும் கிளாஸில். ஆனால் என் கிளாஸில் இருக்க 60 பேருக்குமே அது புரியாது இல்லையா. பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அண்ட் கெப்பாசிட்டி வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதை ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிட்டு தான் இந்த கேட்டகரி நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன்னா அந்த ப்ராப்ளம்க்கு த பெஸ்ட் சொல்யூஷன் சில ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஆப்வியஸாக எதுக்கு போயிடுவாங்கன்னா ப்ரைம் கேட்டகரிக்குள்ளே போயிடுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க, ஆனால் அந்த சொல்யூஷன் த பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்காது. அவங்க வந்து எந்த குரூப்புக்கு வந்துடுவாங்க அப்படின்னா ஆப்வியஸாக செகண்ட் கேட்டகரி விச் இஸ் ப்ராமிசிங் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. அதுவே சில ஸ்டூடெண்ட்ஸ்னால அதுக்கு சொல்யூஷனே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் இருக்கும். அவங்கெல்லாம் எந்த கேட்டகரிக்கு வந்துடுவாங்க அப்படின்னா அட்ரிஸ்க் கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. அப்போ அட்ரிஸ்க் கேட்டகரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் எடுத்த உடனே நீங்கள் த பெஸ்ட்
பெஸ்ட் சொல்யூஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ரைவிங் ஹார்ட் டு கிவ் சொல்யூஷன். ஸோ அந்த டைமில் ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஃபார் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் இந்த கேட்டகரி பிரிச்சிருக்கோம். ஸோ அட்ரஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிறதுக்கான ஹெல்ப் அவங்களுக்கு போகும். ப்ராமிசிங் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்யூஷனை பெஸ்ட்டாக எப்படி மாற்றலாம், அவங்கள அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருந்தாலும் சரி, அந்த சொல்யூஷனோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக இருந்தாலும் சரி, அதை அனலைஸ் பண்ணி அவங்க கொடுத்த சொல்யூஷனை த பெஸ்ட் சொல்யூஷனாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ட்ரைனிங் அவங்களுக்கு போகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கேட்டகரி பிரித்து அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்ட் ட்ரைனிங்ஸ் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கூட உங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணி நான் வந்து செகண்ட் கேட்டகரியில் இருக்கேன், ப்ராமிசிங் கேட்டகரி, என்னால் ப்ரைம் கேட்டகரிக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த சேஞ்ச் வந்து எங்களுக்கு எவ்ரி ஃபோர்ட்நைட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேலஞ்சஸில் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் யூ வில் பி moved up and down. If you do not perform well, then you will be pulled down also. If you perform well, then you will be elevated to the prime batch also. Ma'am, as you said earlier, RSmart helps students to connect with industry leaders, but how does that exactly work? Okay, thanks for asking that question, Nitika. That is actually the need of the hour. So how do we connect to industry leaders? Naturally, we are so gifted to be geographically located in a place where we are surrounded by the tech zones. ஸோ நம்மளோட டெக் ஜோன்ஸில் நம்ம கம்பெனிஸில் இருக்கிற குட்டி குட்டி டாஸ்க்ஸ் எல்லாமே தான் நம்ம இண்டஸ்ட்ரி பைலட் ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ த்ரூ விச் தே கெட் டு interact with the industry experts on a daily basis. That is most important thing which so many traditional programs do not offer, but we are offering that. அது போக through AZ Rise, our startup incubation center, we are organizing so many programs. Like recently we had Art Talks 2025, so through which around 500 plus delegates and 50 plus talent acquisition members, they joined us. So that actually served as a platform for the students to interact with the talent acquisition experts itself, illingla. So that is also a huge bless அப்படினு நான் சொல்லுவேன். அது போக we have also mandated cross campus challenges, so where we are mandating students to go to the external world, meet industry people, attend events that are hosted by industries, attend events that are hosted by the top tier colleges of India like IITs and NITs. So through which they gain more practical things which is happening around. Ma'am, as you mentioned Art Talks, I would like to add on that even I attended Art Talks. I met a lot of HRs and I also got to know what are the skills that they actually require. Glad to hear that from you, Nitika. So most of the courses, like most of the other courses, the first semester, first year student would not get this particular opportunity to mingle with the talent acquisition experts of top industries, but you did, right? You got you learned that particular experience. That is what RSmart is, and that is what RSmart provides. RSmart is not just a program, but a game changer in how students grow, learn, and connect with industry leaders. With its structured yet flexible approach, RSmart ensures that students are not just degree holders, but industry-ready professionals. Thank you for joining with us today, ma'am. I hope we had a wonderful time and discussed a lot about RSmart. I hope I got to know everything about RSmart. Not everything, Nitika. You just got to know only a part of that particular everything, because we are consistently evolving. To know more, stay tuned.